ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் டைமாக வந்து கட்டிங் வீடியோ பார்த்தோம். அதில் வந்து டாப் வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ பாட்டம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வந்து எனக்கு பாட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 இன்ச்சு. மிச்சம் இருக்க கிளாத் வந்து அப்படியே நான் பாட்டத்துக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 29 இன்ச் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன், நைஃப் ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம பாக்ஸ் ப்ளீட் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வந்து நைஃப் ப்ளீட்ஸ் வைக்கணும். லாஸ்ட் டைம் நான் ஒரு கால்குலேஷன் வச்சு போட்டு பார்த்தேன். அந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்கும், அந்த பக்கம் வந்து ஒரு சீம் அலவன்ஸுக்கு 1 இன்ச்சும் நீங்கள் வந்து விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஓகேயா? ஸோ நம்ம வந்து பாக்ஸ் ப்ளீட்டில் வந்து 2 இன்ச் வச்சோம். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 1 இன்ச் தான் வைக்கணும். ஸோ 1 இன்ச் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி ப்ளீட்ஸ் வைங்க. பார்த்துங்க, ஃபுல்லாகவே 1 இன்ச் தான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஸோ 1 இன்ச்சு ஃபுல்லாக வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் 1 இன்ச்சில் நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அளவு வச்சுக்கலாம். 1 2 3 4ன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி மார்க் பண்ணால் தான் நம்ம ப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு நமக்கு புரியும். பிகினர்ஸ் இருக்கவங்களுக்கு புரியும். அதனால் வந்து நான் 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ பார்த்துங்க, 1 2 3 4 5 அப்படின்னு கூட வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் 8 வரை வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல் வைக்கணும் கூட ஃபுல்லாக கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸும் இதே மாதிரி மெத்தடில் தான் வரும். ஸோ அந்த பேபி ட்ரெஸ் நல்லா தைச்சிட்டோம்னா மேக்ஸி ட்ரெஸ் ஈஸியாக தைச்சிடலாம். ஸோ பார்த்துங்க ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பின் எடுத்துக்கோங்க. ஏன்னா பின் எடுத்து நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கணும். ஸோ நான் 1 எடுத்துகிட்டேன். ஸோ ஒன்று எடுத்துகிட்டு அந்த 2ஆம் நம்பரை வந்து உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சு 3ஓட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே 1 இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் இருக்குது. ஓகேயா? அந்த 1 எடுத்து 2ஆம் நம்பரை உள்ளே வச்சு 3ஆம் நம்பருக்குள்ளே வைக்கிறேன். ஓகேயா? ஸோ 3ஆம் நம்பரில் வைக்கிறேன். ஸோ அந்த 2ஆம் நம்பர் வந்து உள்ளே போயிடுச்சு. சரியா? அந்த துணி வந்து உள்ளே போயிடுச்சு. அது வந்து 1 இன்ச் அளவு இருக்கும். ஸோ இதான் வந்து ப்ளீட்ஸ். அப்போ ஒரு ப்ளீட் வந்து நான் வச்சுட்டேன். அதில் வந்து நம்ம என்ன பண்ணால் குண்டூசி வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதே மாதிரி தான் 1 விட்டு உள்ளே 1 விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளீட்ஸ் வைக்கிறீங்க. ஒவ்வொரு இன்ச் என்னாங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குண்டூசி வச்சு பின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி மேலேயும் கீழேயும் அளவு கரெக்டாக எடுக்கணும். 1 இன்ச்சு உள்ள துணி உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கணும். மேலே ஒரு மாதிரி கீழே வந்து கோணில் இருந்தால் நமக்கு வந்து கிளாத் வீணாயிரும். ஓகேயா? ஸோ நான் எப்படி வந்து நான் ப்ளீட்ஸ் எடுக்கணும்னோ அதே மாதிரி நீங்களும் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்துக்கங்க, பின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இறக்கி பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்துங்க எப்படி ப்ளீட்ஸ் வைக்கிறேன்னு பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சுருங்க. ஸோ இதில் நீங்கள் வீடியோ பார்க்கறதுல ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எனக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் புரிகிற மாதிரி நான் வேறு மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஓகேயா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, நைஃப் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மேக்ஸி ட்ரெஸ்லாம் இதே மாதிரி மெத்தட் வந்து வரும். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி ப்ளீட்ஸ் நல்லா நீட்டாக வச்சுருங்க. ஸோ மேக்ஸிமம் காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிந்தட்டிக் கிளாத்லாம் வந்து ப்ளீட்ஸ் வைக்க ஆனால் அந்தளவுக்கு செட் ஆகாது. காட்டன் கிளாத் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதாவது பிகினர்ஸாக இருக்கவங்க காட்டன் கிளாத் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நமக்கு ஸ்டிச்சிங் கொஞ்சம் கரெக்டாக விழுகும். ஸோ பார்த்துங்க, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து டாப் எடுத்துக்கிட்டேன். ஸோ டாப் எடுத்துகிட்டு எனக்கு எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னா அளந்துக்கணும். ஏன்னா அளந்து பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ பார்த்துக்குங்க, நான் அளந்து பார்க்குறேன். எனக்கு எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னா எனக்கு 10 இன்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து எனக்கு வந்து பாட்டம்லேயும் 10 இன்ச் தான் இருக்கும். ஸோ ஓகேயா? ஸோ 10 இன்ச் இருக்குது. ஸோ வந்து இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து கட்டிங் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. கிளாத் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். அஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வெட்டி நம்ம என்ன பண்ணோம், நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இது நான் பாக்கழுத்தாக இருக்கனால இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பாக்கழுத்து அந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த எட்ஜுக்கிட்ட வச்சு மிஷினில் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஊசியை வந்து துணியில் இறக்கி அந்த லிஃப்டரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த சேஃப் வரும். இது நம்ம வந்து
பிகினர்ஸாக இருக்கவனால நம்ம யூ கழுத்து நார்மலாக ரவுண்டு கழுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். கழுத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து இது லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். கேன்வாஸ் வச்சும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். அடுத்தடுத்து நம்ம ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது நான் இது எப்படி அளவு நம்ம போட்டிருக்க வளைவு வந்து எவ்வளோ அழகாக நெக்கு வந்து எவ்வளோ அழகாக வரணும் அப்படிங்கிறது வந்து அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ பார்த்துங்க நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு பாருங்கள். ஒரே ஒரு பாசேஃப் வந்து எவ்வளோ அழகாக வருது நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த மாதிரி தான், அதாவது மிஷினில் வந்து ஊசியை வந்து துணியில் இறக்கிட்டு லிஃப்டரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அந்த எட்ஜை. ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு கழுத்து அழகாக வரும். இல்லாட்டி ரவுண்ட் கழுத்தாக மாறிடும் அது. சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். மிச்சர் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சிசர் கட் போட்டுக்கோங்க. சிசர் கட் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிசர் கட் போட்டால் தான் நமக்கு வந்து சேஃப் வந்து அழகாக தெரியும். ஓகேயா? நான் சிசர் கட் போட்டு நான் வந்து திருப்புறேன். ஸோ எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். லைட்டாக இருக்க அந்த பிசுறு இருக்குல்ல, பிசுரை உள்ளே வச்சு ஒரு மடிப்பு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணிடுறோம். பார்த்துக்குங்க, இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேயா? ஸோ அந்த எண்டில் வந்து அந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த இருக்க இடத்துல லைட்டாக ஊசியை துணியில் இறக்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ பார்த்துக்கணும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து தையல் போடணும். இதை நீங்கள் இடத்தையலும் போட்டுக்கலாம். இடத்தையல் போட்டு நீங்கள் திருப்பினீங்க இன்னும் ஈஸியாக அழகாக சேஃப் வரும். ஓகே, நான் இடத்தையல் போடாமல் விட்டுருக்கேன். இடத்தையல் போட்டு திருப்பினா ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க, நல்லா பிசுறு இல்லாமல் நம்ம அளவு அழகாக வச்சு நம்ம தையல் போட்டுடணும். ஏன்னா நெக்கு வந்து ஃபினிஷிங்காக இருந்தால் தான் ட்ரெஸ்ஸே வந்து அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நெக்கும் சரி ஸ்லீவும் சரி அழகாக ஃபினிஷ் பண்ணணும். நான் ஸ்லீவ் வந்து இது ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்கேன் பேபி ட்ரெஸ்னால். அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம் டயக்ராம்லாம் அதுக்கு அடுத்தடுத்து பார்க்கலாம். நீங்கள் எதாவது ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன், அளவுலாம் கொடுத்துருக்கேன்ல, அந்த அளவுகளை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்கங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் இன்னொரு பாட்டம் இருக்குல்ல, இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதையும் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பாசேஃப் அழகாக இருக்கா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் இதேமாதிரி பாசேஃப் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்லீவ் வந்து எப்பயும் போல் அந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பெட்டிகோட்டுக்கு, பாக்ஸ் ப்ளீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணோம். நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒரே ஒரு கிளாத் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பெட்டிகோட் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்து டேரெக்டாக ப்ளவுஸ் போயிட்டோம்னா நமக்கு புரியாது. ஸோ இது மாதிரி ஒரு 4-5 வந்து நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா தான் நம்ம ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு எப்படி நம்ம வந்து துணியில் வந்து ஸ்டிச் பண்ணுறது, எப்படி மடிச்சு அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால தான் வந்து இத்தனை கிளாஸும் நம்ம வந்து பாக்ஸ் ப்ளீட்டு, இன்வெர்டட் ப்ளீட்ஸு, நைஃப் ப்ளீட்ஸு அதெல்லாம் வந்து இதெல்லாம் அளவுகள் மட்டும் இல்லை, ஸ்டிச்சிங்கும் பழகிறதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து எடுக்கிறது. ஸோ பார்த்துக்குங்க, நான் எப்படி மடித்து அடிக்கிறேன்னு அதே மாதிரி நீங்களும் மடித்து அடிச்சுக்கோங்க. ஸோ ஃபினிஷிங்காக இருக்கணும், அவ்வளோதான். ஃபினிஷிங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங்காக இருக்கிறதுக்கு நம்ம தச்சுக்கிட்டே இருக்கணும். தச்சுக்கிட்டே இருந்தால் தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேயா? ஸோ வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ளீட்ஸ் என்ன பண்ணால் ஒரே ஒரு தையல் வந்து மேலே போட்டுக்கோங்க. அந்த பின் வந்து ஆல்ரெடி அதில் இருக்கட்டும், இருந்த மணிக்கு மேலே வந்து ஒரே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து ப்ளீட்ஸ் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஏர் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ப்ளீட்ஸ் அழகாக இருக்காது. நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ப்ளீட்ஸ் வச்சுருங்க. ப்ளீட்ஸ் வச்சு ஒரே ஒரு தையல் வந்து மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பின்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாப்பை வந்து பாட்டம் மாதிரி ஜாயின் பண்ணிட வேண்டியதான். சரியா? ஆல்ரெடி ப்ளீட்ஸோட கால்குலேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதாவது எவ்வளோ மடங்கு வந்து துணி வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதில் எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் டயக்ராம் ஏதாவது வரையினா கூட நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எப்படி புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து தையல் போட்டேன். ஸோ என்ன பண்ணுறோம், அந்த பின்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டாப்பை வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மீட்ரு வந்து 55 ரூபா, 60 ரூபாய்க்கு தான் இந்த மீட்டர்லாம் ஒரு மீட்ரு நம்ம வாங்குறது. ஸோ இது அழகாக பேபி ட்ரெஸ் தைச்சிடலாம். ஸோ நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா இது 150, 200 இவ்வளோ கூட சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வந்து ஒரு 60 ரூபாய்க்கு 65 ரூபாயில் நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், தையல் வந்து கற்றுக்கணும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், டாப்பையும் பாட்டத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஒரே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு இடத்தையல் போட்டுக்குங்க. ஸோ இடத்தையல் போடுறது தான் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் நல்ல பக்கத்தை திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. எப்பயுமே தையல் போடும்போது பேக் ஸ்டிச் போடுங்க.
போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் தையல் வந்து பிரியாது. நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணியிருப்போம், இல்லையா தையல் பிரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் தையல் தைச்சிக்கிட்டே இருப்போம், லூப் அடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுங்க. அதே மாதிரி மிஷினுக்கு எப்பயும் போல் நீங்கள் ஆயில் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து மிஷினில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ பார்த்துங்க, நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே கோட்டில் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டால் இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகேயா? அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆயில் போட்டோம்னா தான் மிஷினில் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் டெய்லி ஸ்டிச் பண்ணணும். ஒரு கர்ச்சீஃபாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பழைய கிளாத் யார்கிட்டயா பக்கத்தில் வாங்கி கூட நீங்கள் நான் அடித்து தரேன்னு சொல்லி நீங்கள் வாங்கி அடித்து கொடுங்க. ஸோ சாரீ ஓரம் அடிக்கிறது வாங்கி கொடுங்க. லுங்கி வந்து அடித்து தரேன்னு சொல்லி அடிங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ், நம்ம ட்ரெஸ் நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்லாம் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் ஈஸியான வேலை தான். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே பக்கத்தில் வந்து பழகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீ பக்கத்தில் சொல்லி வைக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து நைட்டி வந்து ஓரடிச்சு தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி வைக்கலாம். அப்படி சொன்னால் கூட நீங்கள் வாங்கி அடிக்கும்போது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? நம்ம நல்லா நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாலே நீங்கள் நைட்டிலாம் வந்து ஸ்டிச் பண்ணலாம், ஓரம் அடிக்கலாம். பழைய கிளாத்து கிழிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். தலாணி ஓரம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பக்கத்தில் நீங்கள் கேட்டு வச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ பார்த்துங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் எப்படி நான் வந்து தையல் போட்டனோ அதே மாதிரி பேக்கையும் தையல் போட்டேன். சரி, போட்டாச்சு. நீங்களும் இது மாதிரி போட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து சைடில் வந்து நாட்டு வைக்கணும். ஸோ நாட்டுக்கு வந்து நான் இப்போ லாஸ்ட் டைமாக நம்ம இந்த ப்ளீட்ஸ் வச்சோம்ல, பாக்ஸ் ப்ளீட்டர் போட்டோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நாட்டு வந்து ஒரு 16 இன்ச்சு 2.5 இன்ச் வந்து அகலமும் 16 இன்ச்சு நீளமும் வச்சு மடித்து நீங்கள் ஒரு 2 நாட்டு தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதை வச்சுருக்கோம். இப்போ ஷோல்டரை நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரியா? ஸோ மேலே ஸ்லீவ்லேருந்து கீழே ஆம்கோல்லேருந்து கீழே வரைக்கும் 1 இன்ச் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நாட்டை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ ஷோல்டர் வந்து 2 தையல் 3 தையல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணால் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாட்டை வந்து நம்ம செஸ்ட் இருக்குல்ல, அந்த டாப்பும் பாட்டமும் ஜாயின் பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து நாட்டு வச்சு நம்ம என்ன பண்ண சைடு ஜாயின் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து நைஃப் ப்ளீட்ஸ் வந்து கவுன் வந்து தைக்கணும். இது வந்து பேபி ட்ரெஸ் 1 இயர் 2 இயர் பேபிக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய பிள்ளைகளுக்கு தைக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் தைங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஸோ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், நாட்டை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இங்கே நாட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கலாம், நான் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ நைஃப் ப்ளீட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இதில் மேக்ஸி ட்ரெஸ் இருக்குது. நம்ம அடுத்து நம்ம மேக்ஸி பார்க்கும்போது அது எப்படி நம்ம பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு மீட்ரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக வாங்கி ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை. காட்டன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேயா? இல்லை ஜஸ்ட்டு 1 மீட்டர் வந்து 60 ருபீஸ் தான். அதுதான் வந்து 1 மீட்டர் தான். மேக்ஸிமம் நான் 1.5 மீட்ரு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். அதில் தான் நான் ஸ்டிச் பண்ணி மேக்ஸிமம் 100 ரூபா தான் வரும். ஸோ இது 100 ரூபாயில் இதே ட்ரெஸ் நம்ம போய் 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது. ஓகேயா? ஸோ வந்து அதனால தான் தையல் ரொம்ப முக்கியம். பார்த்துக்க நம்ம அழகாக தைச்சிருக்கேன்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.